மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க, இல்லன்னா அவ அடம்பிடிப்பா. மேடம், நீங்க இருக்கறனால பாப்பா எங்க கூட வர மாட்டேங்கிறா. நீங்க போங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ரோஜா குட்டி, அம்மா அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீ இப்ப இவங்க கூட போடா. சரியா? வா பாப்பா. சரி போ. வா பாப்பா, போலாம். போலாம் மாமா. சரி, இரு. வண்டி எடுறா. அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க. இந்த மெடிசனை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. டாக்டர், ஸ்னேகா கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? முதல்ல இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல, ஓரளவு தேறி வந்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா, 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 ஸ்லோவா பார்த்து, படுத்தபடியே பேசுங்க. பார்த்து பேசுங்க. ஏதாவது எமர்ஜென்சினா என்ன கூப்பிடுங்க. சரிங்க டாக்டர். எனக்கு என்ன ஆச்சுங்க?
நான் நான் எப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்தேன்? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டதுனால சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்ற, சீக்கிரமா குணமாயிடுவ. அம்மா, குழந்தை எங்க? குழந்தையா? யாரு குழந்தை? நம்ம குழந்தை. அவளை கேக்குறேன், எங்க அவ? நம்ம குழந்தையா? என்ன சொல்ற? அன்னைக்கு என் கூட குழந்தை இருந்தா, இப்போ எங்க போனா அவ? ஸ்னேகா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்போ நீங்க என்ன மட்டும் தான் பாத்தீங்களா? குழந்தை குழந்தை எங்க போனான்னு தெரியலையா? பாப்பா எங்க இருக்க? ஸ்னேகா, குழந்தை எங்க போனா? என் குழந்தை எங்க போனா? இருமா ஸ்னேகா. ஏய், என் குழந்தை பாப்பா, என் குழந்தை பாப்பா. ஸ்னேகா, ஏய், ஸ்னேகா, குழந்தை. ஸ்னேகா, ஸ்னேகா. டாக்டர், டாக்டர். வச்சிருங்க. ஸ்னேகா பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயங்கிட்டாங்க டாக்டர். ஏன் என்னாச்சு? தெரியல டாக்டர், வந்து பாருங்க. வாங்க டாக்டர். டாக்டர் பாருங்க. ஒரு டபுள் டோசேஜ் இன்ஜெக்ஷன் ஓகே போடுங்க. டாக்டர். அப்புறம் டேப்லெட் கொடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே டாக்டர். உட்காருங்க. குமரன், நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு மயக்கமாயிட்டாங்கன்னா அப்படி என்ன பேசுனீங்க? அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கிறதே தெரியாதா? அவங்க உங்க ஒய்ஃப் இல்லையா? இல்ல டாக்டர், அவங்க என்னோட எக்ஸ் லவர். திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால தான் வந்தேன். ஆனா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல குழந்தை யாருமே இல்ல டாக்டர். ஆனா அவங்க குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? அவங்க திரும்பவும் எந்திரிச்சு குழந்தை எங்கன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், நான் வேணா ஸ்னேகா உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் குழந்தைய பத்தி விசாரிச்சு பாக்குறேன். ஓகே, பாருங்க. குழந்தை கிடைச்சா அவங்க சீக்கிரமே ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ராசாத்தி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறோம்? இன்னும் யாருமே சாப்பிடல. வா ராசாத்தி, போய் சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நீ பசிக்கல. இதையே எத்தனை தடவை சொல்லுவ? சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அங்க ரோஜா சாப்பிட்டாலும் இல்லையோன்னு தெரியல. இங்க வீட்லயே என்ன தவிர வேற யாரு ஊட்டினாலும் சாப்பிட மாட்டா. அங்க அவ நிச்சயமா சாப்பிட்டிருக்க மாட்டா. அதனால எனக்கும் வேண்டாம். ப்ளீஸ், என்ன கம்பல் பண்ணாதீங்க. தம்பி, நீங்களாவது சொல்லுங்க. ரசாத்தி, அதை எவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வா சாப்பிடலாம். ப்ளீஸ் மாமா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
ராசாத்தி, அக்கா விடுங்க, அதான் வேண்டான்னு சொல்றாள். சரி தம்பி, நீங்க வாங்க சாப்பிடலாம். இல்லக்கா, எனக்கும் வேண்டாம், நீங்களும் போய் சாப்பிடுங்க. ராசதி, நீ இப்படியே இருக்கிறது சரியில்லை. உன்னால பாரு, நாங்க எல்லாரும் இப்படி சாப்பிடாம வருத்தப்பட்டு இருக்கோம். நீ என்னடா அந்த குழந்தையவே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? ராசதி, அந்த குழந்தைய ஆசிரமத்தில் தானே விட்டு வந்திருக்கோம். அவளை அங்க பாத்துக்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா சாப்பிட வச்சிருப்பாங்க. நீ முதல்ல போய் சாப்பிடு. நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுன்னு, ஆனா என்னால ரோஜா குட்டிய மறக்கவே முடியல. அவ ஒரு வார்த்தை கூட பேசாம எல்லாரும் அவளை பத்தியே பேசுற மாதிரி பண்ணிட்டாளே. ஐயோ அத்தை, எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்காகவாத வந்து சாப்பிடுங்களா அத்தை? சாரி இலக்கியா, இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுடு. நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஏய் ராசாத்தி, இரு, ஒரு கிளாஸ் பாலாவது குடுக்கற, குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ. இல்ல, நீ எனக்கு எதுவும் வேண்டாம். தம்பி, நான் பால் எடுத்து வைக்கிறேன், நீங்க கொண்டு போங்க. இந்த பாலையாவது குடி. ரசாத்தி, ஏய், என்ன உன்னை இப்படி பார்க்க எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படியே பண்ணினா ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவ. உன் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும். நான் சொல்றதை கேளு, இந்த பாலை குடி. இந்தா. மாமா, இந்த பொம்மை இங்கதான் இருக்கு. ரோஜா இது இல்லாம தூங்கவே மாட்டா. இப்பவே போய் ரோஜா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் மாமா. ஏய், பதறாத, கொஞ்சம் அமைதியா இரு. அதை என்கிட்ட கொடு. அங்க பாரு, மணி என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த டைம்ல எல்லாருமே தூங்கிருப்பாங்க. இப்ப போனா தொந்தரவாதான் இருக்கும். நம்ம காலையில முதல் வேலையா போய் இந்த பொம்மையை கொடுத்துட்டு வந்துடலாம். மாமா, நம்ம காலையில முத வேலையா ஆசிரமத்துக்கு போகணும். சரி, ரோஜா குட்டிக்கு இந்த பொம்மையை கொடுக்கணும். என் பாப்பா இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ, அவளை நீ தான் காப்பாத்தணும் கடவுளே. இன்னைக்கு எப்படியாவது நாம நினைச்சதை சாதிச்சிடணும். மாமா, இப்போதான் வரீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன மாமா, சட்டெல்லாம் ரொம்ப வேர்த்திருக்கு. சட்டை வேணா மாத்தி. கையெடு. மாமா மாமா புதுசா கொஞ்சம் கொலாவுற.
உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எப்போ மாதிரி மூக்கு வெடைச்ச மாதிரியே ரெடி. அதுதாண்டி நீ. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களாங்க? ஆ? என்ன மாமா இது புது பழக்கம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா இல்லதான். நீ இப்படி புதுசா சிவி சிங்காரிச்சு மாமா மாமான்னு நல்லவ மாதிரி நடிக்கிறது நல்லா இல்லதான். ஆனா நான் சொன்னா நீ கேக்குறியா? இங்க பாருங்க, பேச்ச மாத்தாதீங்க. இப்ப எதுக்கு நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? குடிக்க கூடாதா? நாடே குடிக்குது, நான் மட்டும் குடிச்சா தப்பா? ஏய், நான் அப்படி தாண்டி குடிப்பேன். ஏன் இப்போ கத்துறீங்க? நீங்க குடிக்கிற அளவுக்கு இப்ப இங்க என்ன நடந்து போச்சு? ஓ, உனக்கு குடிக்கிறது பிரச்சனை இல்ல, காரணம் எல்லாம் குடிக்கிறதுதான் பிரச்சனை. காரணம் இருக்கு, அதான் குடிச்சேன். என் உயிர் நண்பன் ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். அந்த சோகத்துல தாண்டி குடிச்சேன். போதுமா? குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேற. அவன் ஆஸ்பத்திரியில உயிரோட தானே இருக்கான், செத்தா போயிட்டான். ஏய், யார பார்த்து செத்து போயிட்டானான்னு சொல்றேன். அது யார் தெரியுமா? யார் தெரியுமாடி? என் உயிர். விடுங்க. ஒண்ணு மாப்பிள, என்ன மாப்பிள, ஏன் அடிக்கிறீங்க? விட்டா என் பொண்ணு அடிச்சு கொன்னுடுவீங்க போல இருக்க. அப்படிதான் செய்வேன். ஏய், அது என் உயிரிடி. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை கொன்னே போட்டுருவேன். ஓ, பொண்டாட்டிய விட ஆஸ்பத்திரியில இருக்கிறவன் தான் முக்கியமா போயிட்டானா? அடிங்க, என்ன அடிச்சு கொன்னுடுங்க. அடிங்க, ஏய், நல்லா அடிங்க. இங்க விடு. கண்மணி, கண்மணி, என்னது நேரங்கெட்ட நேரத்துல இப்படி சத்தம் போட்டு கூப்பாடு போடுற? பாருங்க சம்பந்தி, உங்க புள்ள பண்ற அநியாயத்தை. குடிச்சிட்டு வந்து என் பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னது, குடிச்சிட்டு வந்திருக்கானா? ஆமா அத்தை, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு தான் என்ன போட்டு இப்படி அடிக்கிறாரு. நீங்களே கேளுங்க. டேய் டேய், ஏண்டா குடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டியே போட்டுருவாரு. என்னடா அது புது பழக்கம்? என்ன மன்னிச்சிடுமா, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்டுமா. அவன் முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தாமா குடிச்சிட்டேன். டேய், உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா குடிச்சிட்டு வந்து இப்படிதான் மாசமா இருக்கிற புள்ளைய போட்டு அடிப்பியா? குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருடா பொறுப்பு? முட்டாள். மா, குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. ஆமா தானே கண்மணி? ஆமா அத்தை, மெதுவா தான் அடிச்சாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்தியாடா அவளோட பெருந்தன்மைய? நீ அடிச்சது கூட மறந்துட்டு உனக்காக சப்போர்ட் பண்றா. அவ எதுக்கு சப்போர்ட் பண்றான்னு எனக்கு மட்டும்தாமா தெரியும். டேய், ஒழுங்கு மரியாதையா கண்மணி கிட்ட மன்னிப்பு கேளு. பரவாயில்ல அத்தை. நீ சும்மா இரு கண்மணி, மன்னிப்பு கேளுடா. கேளுன்னு சொல்றேன்ல, கேளு. என்ன மன்னிச்சிரு. அத்தை, மாப்பிள, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மாப்பிள, என் பொண்ணு பாவம், எந்த சூதுவாதம் அவளுக்கு தெரியும். சரி மாப்பிள, புரிஞ்சுச்சு. டேய், மா, போதுமாமா? வேணா நீ என்ன மன்னிச்சிருமா. டேய், போட. போய் தூங்குறேன். போ. தூங்குங்க. ஏய், என்னைக்கு இருந்தாலும் எல்லா உண்மையும் தெரிய தாண்டி போகுது.
அன்னைக்கு இருக்கு உனக்கு.